ஹாய் 10th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு வந்து 10th ரிசல்ட் நேற்று வந்துருச்சு. ஸோ அந்த மார்க் லிஸ்ட் இருக்கு, அந்த டெம்பரரி மார்க் லிஸ்ட் வந்து எப்போ கிடைக்கும், எங்கே போய் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களோட டெம்பரரி மார்க் ஷீட்டு 10th 11th எப்போ வாங்கலாம் அப்படின்னா, ஸோ மார்ச் ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு பொதுத்தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் அல்லது மதிப்பெண் பட்டியல்கள் 19ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2 மணிலேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது வர்ற திங்கட்கிழமையிலேருந்து நீங்கள் மதியம் 2 மணிலேருந்து ஸ்கூலில் போய் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா www.dge.tn.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற இதில் போய் ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் ஆர் எஸ்எஸ்எல்சி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதில் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் கொடுத்து நீங்களே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் வரும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெம்பரரி மார்க் லிஸ்ட் வாங்கிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் +1க்கு வந்து அடுத்து வந்து எஸ்எல்சி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த டிஎம்எல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் இப்போ 10th மார்க் வந்து எனக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு, நான் வந்து என்னோடய எக்ஸாம் பேப்பரை வந்து திரும்பி நான் பார்க்கணும், எழுதுனதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பம் செய்தல், இது நீங்கள் அப்ளை பண்ணி உங்களோட பேப்பர் மட்டும் வாங்கிக்கலாம். வாங்கி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து திரும்பி வந்து ரீஅப்ளை பண்ணணும். ரீவேலேஷனுக்கும் ரீடோட்டலுக்கும் வந்து ரீஅப்ளை பண்ணணும். ஸோ அந்த விடைத்தாள் நகல் ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு வந்து என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20ஆம் தேதி வர்ற செவ்வாய்க்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 24ஆம் தேதி சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாளுக்குள்ள நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாடத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 275 ரூபா வந்து அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேப்பருக்கு 275 ரூபா நீங்கள் கட்டி வந்து அந்த நீங்கள் எழுதின பேப்பரோட ஜெராக்ஸ் காப்பி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் அதில் ஏதாவது நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ், அது வந்து உங்களுக்கு மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னா திரும்பி அதுக்கப்புறம் ஒரு டேட் கொடுப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து ரீவேலேஷனுக்கோ இல்லை ரீடோட்டலுக்கோ வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இது நீங்கள் வந்து நீங்கள் படித்த ஸ்கூல்லையே போய் அந்த பேப்பரோட அமௌண்ட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் வந்து அங்கேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஜெராக்ஸ் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் மறு கூட்டலுக்கோ இல்லை மறு மதிப்பீட்டுக்கோ வந்து விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் ரீடோட்டலுக்கோ இல்லை ரீவேலேஷனுக்கோ நீங்கள் வந்து அகைன் அப்ளை பண்ண முடியும். அதோட டேட் வந்து உங்களுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி 10th படிக்கிறவங்க வந்து +1 வந்து என்ன குரூப் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களோட மார்க்கை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். +1 வந்து எந்த குரூப் எடுத்தால் உங்களுக்கு வந்து எந்த பின்னாடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன குரூப் எடுத்தால் நீங்கள் வந்து எந்த ஜாபுக்கு போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.